நீங்க என்ன தேவையோடு வந்தாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறவர். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இயேசு இருந்த எல்லா இடத்திலும் ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள். சிலருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? சரீரத்தில் சுகம், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, உள்ளத்தில் சமாதானம், பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை, மரணம், தேவைகள், இப்படி பலவிதமான நிலையில் இயேசுவை தேடி மக்கள் என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க? வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இயேசுவை தேடி ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது. பாருங்க, இயேசு சற்றிலும் சலிப்பில்லாமல் வந்த ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை அவர் சந்தித்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவைகளை சந்தித்த இயேசு அல்லது தேவைகளை நிறைவாக்கின இயேசு. முதல்ல உங்க கடவுளை எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுளை ரொம்ப கடினமா புரிஞ்சுக்காது, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கும். முதல்ல கடவுள் யார் தெரியுமா? நீங்க என்ன தேவையோடு வந்தாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறவர். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஆங்கிலத்தில் எப்படி வருது? God makes a home for the lonely. எல்லாம் சொல்லுங்க, God makes a home for the lonely. He lead the prisoner into prosperity. ஸோ கடவுள் என்ன பண்றாரு பாருங்க, வீடு இல்லைன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? வீட்டை தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு. நல்லா தட்டி வாங்கிக்கோங்க. ஒருத்தன் ஆபிரகாம்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. இப்ப அவனை கூப்பிட்டார். எப்ப ஆபிரகாம் இங்க வா, நான் நட்சத்திரத்தை பாரு, இதெல்லாம் என்ன முடியலையே, இது மாதிரி உன் சந்ததி உனக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஆமென்.